ஹலோ காய்ஸ், டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம சேனல் பேர் வந்துட்டு டிவிஎஸ் விலாக் சரவணன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருப்பதிலேருந்து திருமலாவுக்கு போயிட்டுருக்கோம். மேல் திருப்பதி இதுதான் போகிற வழி. என் பைக் இது இங்கே இருக்குது. அப்படியே கீழே பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு பனிமூட்டமாக இருக்குது. விடிய காலையில் 5:30 மணி. இங்கே தான் நம்ம என்ட்ரன்ஸ் ஆகணும். பைக்கில் வரீங்கன்னாக்கா, காரில் வரீங்கன்னா வந்துட்டு டோக்கனு. பைக்குக்கு வந்து 2 ருபீஸு. காருக்குலாம் எனக்கு தெரியாது. நம்ம பைக் தான் வந்திருக்கோம். 2 ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா உள்ளே விட்ருவாங்க. ஹெல்மெட் வேணும். 2 பேர் போகலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஃப்ரீ தரிசனத்துக்கு வந்து திருப்பதிக்கு வரீங்கன்னாக்கா, ஃப்ரீ தரிசனமாக ஃப்ரீ தரிசனத்துக்கு வரீங்கன்னாக்கா வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்துட்டு ஃப்ரீ தரிசனத்துக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனாக்கா வந்துட்டு அலிப்பிரி வந்துட்டிங்கன்னா, அலிப்பிரி தாண்டி பாலாஜி பஸ் ஸ்டாண்டு, நீங்கள் யார் கட்டில் சொல்லுவாங்க, பாலாஜி பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னாக்கா அங்கே வந்துட்டு விஜயா பவனா, அதான் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்களே யாருன்னா யாரை கட்டில் சொல்லுவாங்க, ஃப்ரீ டோக்கன் எங்கே கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு வாங்க, மிஸ் பண்ணாமல் ஃப்ரீ டோக்கன்னு வாங்கிட்டு வாங்க. ஓகேங்களா? ஃப்ரீ தரிசனம் வரணும். நாங்கள் 2 டைம் மேலே அவசரம் போட்டோம். வாங்க மேலே போய்ட்டு பார்ப்போம். பாருங்க கைஸ், இதான் திருமலாவுக்கு நம்ம ஏறுறது. பஸ்ஸெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். இதான் காரு, பஸ்ஸு, பைக்கு. வந்தீங்கன்னா வந்துட்டு டோக்கன் போட்டு மேலே போகிற வழி இதுதான். வாங்க சாமியை கும்பிட்டு போகலாம். கோவிந்தான்னு சொல்லிட்டு. இங்கே வரதுக்கு எது வேணும்னா நேச்சுரலாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பாங்க, இதே மேல் திருப்பதி ஏறுற வழி. மொத்தம் 2 வழி இருக்குது இங்கே. மேலே போகிறதுக்கு ஒரு பாதை, கீழே இறங்க ஒரு பாதை. ஓகேங்களா? ஏன்னா காலையில் நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டனால தான் நின்றுட்டு வர வேண்டியது ஒரு சூழ்நிலை போச்சு. ஸோ அதனால தான் குளிர் ஒன்றும் இல்லை. அதனால தான் லேட்டாக வெயில் வந்த பிறகு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு திருமலாவுக்கு வந்துட்டு ஸ்ரீனிவாச பெருமாள், அதாவது வெங்கடேஸ்வரன் வந்துட்டு திருமணம் ஆகிட்டு அவர் மனைவி கையை பிடிச்சிட்டு விரலை பிடிச்சிட்டு நடந்து போன இடம் தான் இது. இது வந்து ஸ்ரீவாரி பாதாளு சொல்லுவாங்க, அப்படி தெலுங்கில் ஸ்ரீவாரிமெட்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இடம் தான் அது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இது எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம சாமியை பார்த்துட்டு போகிறீங்க இல்லைங்களா மேல் திருப்பதியில், அதுக்கு கோவில் பேக் சைடு வரும் அந்த வழி. ஒரே மலை இந்த சைடு போகிறது. நீங்கள் பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. ஃப்ரீ பஸ்ஸும் இங்கே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழ் திருப்பதியில் ஃப்ரீ பஸ்ஸில் ஏறினீங்கன்னாக்கா கீழ் திருப்பதியில் ஆரஞ்சு கலரில் வரும் தேவஸ்தானம் பஸ், டிடிடி தேவஸ்தானம் வந்துட்டு. அதில் வந்தீங்கன்னா வந்துட்டு இந்த லாஸ்ட் இடத்துல வந்து விட்ருவாங்க. இங்கேருந்து ஒரே மலை தான். நீங்கள் நடந்து பாருங்கள், இந்த கோபுரம் தெரியுதுங்களா, இந்த வழி தான் நீங்கள் போனோம். போயிட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம திருமலா மேல் திருப்பதியில் வந்துட்டு சாமி கோயிலுக்கு பேக் சைடு வரும் இந்த வழி. இதுதான் வந்து வெங்கடேஸ்வரன் கல்யாணம் ஆகிட்டு நடந்து போன வழி. இதுதான் நம்ம அலிப்பிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு சயின்ஸ் அறிவியல் பூர்வமாக வந்துட்டு உருவாக்குனது. அது நம்ம செயற்கையாக உருவாக்குனது அந்த இடம். இது வந்து இயற்கையாக உருவானது. இது ஃபஸ்ட்டு இந்த இடம், இந்த வழி வந்துட்டு இயற்கையாக வந்துட்டு சாமி வந்து நடந்து போனார். நம்ம வந்து செயற்கையாக ப்ளஸ் படிக்கட்டெல்லாம் வந்து அமைச்சு மக்களுக்காக வழி விட்டுருக்காங்க இங்கே. ஓகேங்களா? நீங்கள் யாராவது வந்தீங்கன்னாக்கா இந்த சைடு போங்க. 2 வழி இருக்குது மேல் திருப்பதி நம்ம போக. ஓகேங்களா காய்ஸ்? வாங்க அப்படியே வீடியோ காட்டுறேன், பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் மேல் திருப்பதி போயிட்டுருக்கோம். நீங்கள் அந்த வழியாக வந்தீங்கன்னாக்கா 7 மலை ஏறணும். அலிப்பேரிலேருந்து போகிறீங்கன்னாக்கா மேல் திருப்பதிக்கு. இப்போ நான் சொன்ன வழி, இந்த வழியில் காட்டுறேங்க பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரே மலை தான். ஏன்னா 5:30 மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமலாவுக்கு நாங்கள் வந்துட்டு எஸ்டர்டேவே வந்துவிட்டோம். நைட்டு ஃப்ரீ டிக்கெட் எடுக்காமல் மேலே போயிட்டோம். ஸோ அதனால தான் வந்துட்டு திருப்பி கீழே வந்துட்டு 6 o'clock 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் மேலே விட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் பண்ண தப்பு எல்லோரும் பண்ண தேவையில்லை. ரிசிப்ட் வாங்கிட்டு வாங்க, டோக்கன் வாங்கிட்டு. ஃப்ரீ டிக்கெட்னாக்கா ஆன்லைன் டிக்கெட்னாக்கா புக் பண்ணிவிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே வாங்க. ஓகேங்களா? ஏன் சொல்கிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த A2 வரையும் அப்படி தான் இருக்கும். இந்த லாக்டவுன் டயத்தில் மேல் திருப்பதி திருப்பதி வரை நீங்களாவே எல்லோரும் எங்கே இருந்தாச்சு நம்ம தமிழ் பக்தர்கள் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க கம்பல்சரி. பாருங்க காய்ஸ், மேல் திருப்பதிக்கு திருமலாவுக்கு கீழ் திருப்பதியிலேருந்து திருமலா வெங்கடேஸ்வரனை பார்க்க போனோம்னாக்கா நம்ம இப்படி தான் வரணும். வண்டியில், வெஹிக்கிளில், காராக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து அப்படி மேலே ஏறுறது. இப்போ நம்மளும் இப்படி தான் வந்துட்டுருக்கோம். இது வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம். சும்மா ஒரு பைக்லேயோ கார்லேயோ வந்தோம்னாக்கா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அமர்ந்துட்டு போகிற இடம். இது சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நல்லா மழைக்கும் சரி வெயிலுக்கும் சரி குளுமையாக இருக்குது இந்த இடம். பார்த்தீங்கன்னா தெரியும். என் பைக் அங்கே தான் இருக்குது கீழே.
மிஸ் பண்ணாமல் வர வேண்டிய இடம் இது ஒன்று எல்லாருமே. அது இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருங்க. ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மன அழுத்தம் இருக்கு இல்லையா, ட்ரஸ்ட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் குறையும், பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம எந்த கஷ்டமும் இல்லாமல் ஃப்ரீயாக ஜாலியாக இருந்துட்டு பீஸ்ஃபுல்லாக நம்ம திருப்பி வீட்டுக்கு போகலாம். ஓகேங்களா? பாருங்கள் காய்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியுது காய்ஸ். நம்ம இப்படி தான் போக போகிறோம். வாங்க மேலே போய்ட்டு என்ன அங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. ஓகேங்களா? போல வாங்க. கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி வரீங்கன்னா வந்துட்டு பைக்லேயோ கார்லேயோ ஃப்ரீ தரிசனத்துக்கு வரீங்கன்னாக்கா திருப்பதிலேருந்து ஆலிப்பிரி கிட்டே வந்துட்டு பாலாஜி பஸ் ஸ்டாண்டு இருக்கும். டூரிஸ்ட் வண்டி எல்லாமே வந்து அங்கே தான் நிற்கும். அதுக்கப்புறம் வண்டி விட மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் ஃப்ரீ டிக்கெட்டுக்கு ஆதார் கார்டை காட்டிட்டு உங்கள் கையை கட்ட விரல் கைரேகையை வச்சுட்டு ஃபோட்டோ பிடிச்சிப்பாங்க, டிக்கெட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது இருந்தால் தான் நீங்கள் மேலே வர முடியும். அதிலே டேட் போட்டிருப்பாங்க தரிசனத்துக்கான, என்றைக்கு உங்களுக்கு தரிசனம்னு சொல்லிட்டு. இந்த இயர் 2 வரையும் அப்படி தான் இருக்கும். நாங்கள் அப்படி தான் தப்பு பண்ணிட்டோம். வாங்காமல் டிக்கெட் வாங்காமல் மேலே போயிட்டோம். திருப்பி கீழே வந்தோம். டிக்கெட் வாங்கிட்டு 6 மணிக்கெலாம் போகலான்னு பார்த்தாக்கா 6 மணிக்கு மேலே பைக்கெல்லாம் அலோடு இல்லை. ஈவினிங் 6 மணிலேருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரையும் அலோடு இல்லை, பைக் மட்டும். கார்லாம் அலோடு இருக்குது, காரு பஸ் எல்லாம். நாங்கள் பண்ண தப்ப யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான். ஓகேங்களா? நாங்கள் வந்து 2 நாள் ஆகிப்போச்சு இங்கே. ஸோ அதனால தான் வெடிக்கால எழுந்து போகிறதுனால எனக்கு பேச்சும் வரல, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, தொண்டை கட்டிச்சு. அதனால தான் கைஸ். ஓகேங்களா? வாங்க இனிமேல் மேலே போகிறத நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொன்றும் சிறப்பாக இருக்கும். இங்கே வந்தாக்க வந்துட்டு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு போகலாம். நம்ம இந்த ட்ரஸ்ட்டு எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையான பிளேஸ் இது, நேச்சுரலாக இருக்கும் இங்கே. வாங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மேலே வாங்க போய் பார்ப்போம், வீடியோ கண்டினியூ பண்ணலாம். என் சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிவிஎஸ் விலாக் சரவணன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஓகேங்களா கைஸ்? இந்த பாருங்களேன், இந்த அழகாக பாருங்களேன். லெஃப்டில் ஒரு சீனரிக்காக இருக்குது இங்கே. ஏன்னா எனக்கு வந்து இதுமாரி இன்னும் மேலும் வீடியோ பண்ணணும்னு ஆசை தான். ஸோ ஒரு சின்ன ப்ராப்ளத்தில் தான் இப்போ இவ்வளோ லாங் ஆகிப்போச்சு எனக்கு வீடியோ போடுறதுக்கு. இது இனிமேல் வந்துட்டு கண்டினியூவாக வீடியோ வரணுன்னாக்கா கண்டிப்பாக போடுவேன். நல்லா பெஸ்ட்டான கண்டென்ட்டாக கொடுப்பேன். நல்ல குவாலிட்டியில் வீடியோ குவாலிட்டியில் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசை. எனக்கு அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். என் சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா டிவிஎஸ் விலாக் சரவணன் என்னோடய சேனல் பேர் தமிழ். ஓகேங்களா? டிவிஎஸ் விலாக் சரவணன் போட்டிங்கன்னு வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்கும். எனக்கு நான் இந்த வீடியோவில் வந்துட்டு ரூமு காட்டலான்னு சொல்லிட்டு தான். ரூம் எப்படி இருக்குமா மேல் திருப்பதியில் வெறும் 50 ரூபாங்க கைஸ். டபுள் பெட்ரூமு, சேஃப்டியாக இருக்கும். எடுத்துகிட்டு இப்போ ஸ்டே பண்ணிங்க யாராக இருந்தாலும். ஓகேங்களா? ஃபேமிலியாக வரீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்கன்னாக்கா ஆதார் கார்டு மஸ்ட்டு எல்லாத்துக்கும். ஓகே, எத்தனை பேர் மினிமம் 4 மெம்பர்ஸ் இருக்கணும், இல்லை 3 மெம்பர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அவங்க இருந்தாங்கன்னாக்கா ஆதார் கார்டை கட்டிட்டு ரூம் எடுத்துருங்க. சேஃப்டியாக ரூமில் தங்கிட்டு சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த கொண்ட ஊசி வளைவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐயோ, பைக்கெல்லாம் ஓட்டுறது இதில் இதுக்கு தான் பைக் ஓட்டணுன்றது. அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பைக் ஓட்டவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரி தான் இருக்குது பாருங்களேன். பச்சை பசேல்னு இருக்குது. பச்சை பசேல்னு விரிஞ்சு இருக்குது வானம் மாதிரியே. நம்ம பூமிலையும் அப்படி தான் இருக்குது பாருங்கள். வாங்க கைஸ், இதில் வந்துட்டு நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம்.
coming. I could seat you by the fire. Listen, listen. There's something I must confide. I know I said that it'd be fine. I know I made it look like it'd be alright, but I think I learned my lesson, and I'm not gonna let you out of my sight. You can call me killer, 'cause I'll bring you to the light. And it might taste bitter when you're answering to God. You can call me killer as you look into my eyes. Nothing but a sinner. You won't get away this time. You won't get away this time. You won't get away this time. You won't get away this ஓகேங்க கைஸ், எல்லோரும் வந்து நம்ம மேலே வந்தாச்சு பைக்கில். பாருங்கள், பைக்குக்கு ஃபஸ்ட் லைனு, கார் செகண்ட் லைனு, பஸ்ஸுக்கு வந்து தேர்ட் லைனு. இதுதான் என்ட்ரன்ஸ் மேல் திருப்பதி, திருமலா. திருப்பதிலேருந்து வந்தீங்கன்னா மேலே இது பேர் திருமலா. பாருங்கள், என்ட்ரன்ஸே பாருங்கள், சிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே சும்மா சின்ன செக் அவுட்டு. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் போனீங்கன்னா வந்துட்டு இறங்குற வழி. லெஃப்ட்டு பாருங்கள், பார்க். இது என்ட்ரன்ஸ்க்கு. இது பின்னாடிலாம் வந்துட்டு ஃபுல்லாக ரூம்ஸ் தான் இருக்கும், காட்டேஜஸ் இங்கே இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போக முடியும். இப்போ தரிசனம் பார்க்குறதுக்கு நம்ம வந்துட்டு கோவிலுக்கு போகிறோம்ல, டெம்பிளுக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாக போகணும். வாங்க போய் பார்ப்போம். இதெல்லாம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு காட்டேஜஸ். நம்மளுக்கு ரூம் புக் பண்ணோம்னா வந்துட்டு ஃபேமிலியாக வரோம் இல்லைங்களா, ரூம் புக் பண்ணிட்டாக்க இங்கே எங்கேனாச்சும் போடுவாங்க. நம்பரு, அதாவது ஒரு நம்பர் இருக்கும். ஸோ சிஎன்சி, ஜிஎஸ்ஸு அப்படி சொல்லி இதுமாரி இருக்கும். எஸ்எஸ்சி அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். ஓகேங்களா, அதில் நம்ம போக வேண்டியது தான். நாங்கள் ஸ்ட்ரைட்டாக உள்ள போகலாம். திருப்பதி வந்தாவே ஒரு தனி சுகமாப்பா. ஏன்னு சொல்கிறீங்கன்னாக்கா, நல்லாயிருக்கும், மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு இது இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் 2 நாள் ரூம் எடுத்துகிட்டு, இல்லை ஒரு நாள் 2 நாளாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் 24 ஹவர்ஸ் ரூம். 50 ரூபா தான் ஸ்டார்டிங்கு. 50, 100, 50 ரூபாய்க்கு நல்லாயிருக்கும். நீட்டாக டபுள் பெட்ரூமு, டைல்ஸு எல்லாமே இருக்கும். பார்க்கலாம் வாங்க. இது பஸ் ஸ்டாண்டு லெஃப்ட்டில். மேல் கீழே திருப்பதிலேருந்து திருமலாவுக்கு வரீங்கன்னாக்கா வந்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் பஸ் ஸ்டாண்டு. லெஃப்ட்டில் இருக்கு பாருங்கள், இதுதான் பஸ் ஸ்டாண்டு. ரைட் சைடு போனீங்கன்னாக்கா வந்துட்டு நம்ம ரூம் புக் பண்ணுறதுக்கு போகிற இடம். ஓகேங்களா, ஃப்ரீயாக தங்கணுன்னாக்கா அங்கேயும் இருக்குது காட்டேஜஸ்ஸு. நம்ம ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு போகலாம் வாங்க. இங்கெல்லாம் பாருங்கள், ரோட்டோரமாக நம்ம இந்த ஃபேன்சி ஐட்டம் வைக்கிறது, ஃபோட்டோஸு, மாலை, டெக்கரேஷன் பொருளுக்கு வீட்டுக்கு. ஸோ எல்லாமே வந்துட்டு இங்கே விற்பாங்க. ஃபேன்சி ஐட்டம், வளையல், இந்த மாதிரி போய் விற்றுட்ருப்பாங்க. நம்ம ரைட்டில் கட் பண்ணி போகலாம் வாங்க. ஏன்னா இப்போ இன்னும் இங்கே வந்து கொரோனா வந்து திருப்பதியில் வந்து அந்தளவுக்கு இன்னும் முடியல. ஸோ அந்த இயர் 2 வரையும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க இங்கே. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரிலாம் வந்துட்டு வந்து ஃப்ரீ தரிசனம்னாக்கா ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக மேலே வந்து நம்ம பார்க்க முடியாது. தயவுசெய்து இந்த மாதிரி அவசரப்படாதீங்க. நானும் வந்துட்டு அப்படி தான் வந்துட்டேன். திருப்பி இன்னொரு டைம் கீழே போயிட்டு மேலே வந்துங்கிறேன். நான் கீழே வந்துட்டு ஃப்ரீ டோக்கன் வாங்கிட்டு வாங்க, தரிசனம் டிக்கெட்டு. ஓகேங்களா, கோவிந்தராஜ் பஸ் ஸ்டாண்டு அலிப்பிரி கிட்டே இருக்குது. அங்கே போனீங்கன்னாக்கா டிக்கெட் கொடுப்பாங்க.
இதுதான் வந்து ரூம் புக் பண்ணுற இடம். ரைட்டில் இப்படி ஸ்ட்ரைட்டாக கீழே போகலாம். பாருங்கள் கைஸ் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வர்றேப்பா, இங்கே நிறைய இருக்குது. மியூசியம்மு ஸோ இதெல்லாம் இருக்குது. நான் காட்டுறேன், ஓனா பாருங்கள். எவ்வளோ சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்ச் திருமலா டெம்பிளோட ஆர்ச்சு
என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இந்த ரைட் சைடில் வந்துட்டு பஜனை பாடிட்டு இருப்பாங்க. 2 இடத்துல பாடுவாங்க பஜனை. இது அரச மரத்துக்கு ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்கன்னா வந்துட்டு லாக்கர் ரூமு. நீங்கள் எதாச்சும் செல்லு பையெல்லாம் கொடுக்குறீங்கன்னா லாக்கரில். ஸோ அதை வந்து இங்கே தான் வாங்கிக்கணும். நீங்கள் சாமியை பார்த்துட்டு வந்துட்டு பாருங்கள். சாமி கோயில் பார்த்தாச்சு, வாங்க உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இப்போ ஏறிட்டு இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்துட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு திருமலா தேவஸ்தானம், வெங்கடேஸ்வரனோட ஆலயம். இதுதான் இது. இப்போ நம்ம இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்துட்டு பஞ்சமுக ஆஞ்சநேயர் சாமி இருக்குது. அவரையும் வழிபட்டுட்டு அப்படியே கற்பூரம் ஏற்றி தீபாதாரம் காட்டுற இடம் தான் இது. நான் இப்போ நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற இடம். ஓகேங்களா கைஸ், வந்தீங்கன்னா எல்லாம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு நாள் வச்சு தங்கிட்டு போங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லது, மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா கைஸ், நெக்ஸ்ட்டு புஷ்கரணி காட்டுறோம். இங்கே தான் வந்து திருப்பதிக்கு வந்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு மேலே திருமலாவுக்கு ரூம்லாம் புக் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா ரூமில் போய்ட்டு எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுட்டு சேஃபாக வந்து குளத்துக்கு வந்துடுங்க. புஷ்கரணி இது பேர் தான், புஷ்கரணி, திருமலா புஷ்கரணி, அதாவது குளம், தெப்ப குளம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது ஸ்ட்ரைட்டாக படிக்க ரூம் இருக்குங்களா, அது பேர் தான் வராக நரசிம்மர், ஸ்ரீ வராக நரசிம்ம சாமி. நம்ம தண்ணியில் குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு வராக நரசிம்மரை வந்துட்டு தரிசிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு அலுமலை அதான் வெங்கடேஸ்வர மலை போய்ட்டு தரிசனிக்க பண்ண முடியும். ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா தான் வராக நரசிம்மரை தரிசிச்சுட்டு ஃபஸ்ட் தெப்ப குளத்தில் குளிக்கணும். நெக்ஸ்ட்டு வராக நரசிம்மரை வந்து தரிசிக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு திருப்பதி திருமலா வெங்கடேஸ்வர சாமியை வந்துட்டு இப்போ தரிசனம் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஆசை, நம்ம என்ன வேண்டுறோமோ அது வந்து நிறைவேறும். ஓகேங்களா கைஸ், இதான் ஃபாலோ பண்ணிங்க. குளம் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். நான் ஜூம் பண்ணி வேணால் காட்டுறேன். பியூராக இருக்கும் அப்படியே. அவ்வளோதாங்க, இதுதான். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தம் வந்துட்டு 4 பக்கம் இருக்குது. இது பாருங்கள். என்ன இங்கே இதில் சாமி வந்து இந்த ஊர்வலம் வரும் பார்த்தீங்களா. இப்போ வைகுண்ட ஏகாதசி வரப்போகுது, இப்போ 25ஆம் தேதி. ஸோ அதுக்கு வந்துட்டு இன்னும் எதுவும் கட்டிகிட்டு இருக்காங்க, ஃபேமஸாக இருக்கும். இந்த இதிலலாம் வந்துட்டு சாமி ஊர்வலம் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, ரைட் சைடில் போட்டிருப்போம் ரெக்டாரில். அது வந்து அன்னப்பிரசாதம், அங்கே தான் கொடுப்பாங்க. மதியம் 11:00லேருந்து 4 மணி வரையும் சாயங்காலம். இப்போ நான் சாப்பிட்டு வந்துட்டு இருக்கேன், இறங்குற வழி அது. அப்படி சும்மா குளத்தை காட்டுறேன் உங்களுக்கு. வராக நரசிம்மர் அங்கே தான் இருக்கார், பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் புஷ்கரனில் அந்த குளத்தில் நீரை அடிட்டு பாவத்தை நம்ம கழிச்சிட்டு வராக நரசிம்மரை தரிசித்து தான் வெங்கடேஸ்வரனில் போய் பார்க்கணும். இல்லை வெங்கடேஸ்வரனில் பார்த்துட்டு அதை பார்க்கணும். இது வந்து மியூசியம் திருப்பதி. இதான் வந்துட்டு திருப்பதி மியூசியம், பழங்காலத்து ஓவியங்கள், சிற்பங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னாக்கா பார்க்கலாம். அதை இப்படி தான் வந்துட்டு ஸ்ரீவாரி பாதாவில் போகணும். வெங்கடேஸ்வர மலை ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் எடுத்துக்கணும். அது க்ரீன் கலர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து லெஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஸ்ரீவாரி பாதாவில். வெங்கடேஸ்வர மலை ஃபஸ்ட்டு திருப்பதியில் வந்து பாதம் வச்ச இடம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை சொல்லி அங்கே இருக்க மக்களால் கருதப்பட்டது. எப்படி கட்டிருக்காருன்னு பாருங்களேன், கட்டடம். என் சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டிவிஎஸ் vlog சரவணன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மியூசியம் உள்ளே போனீங்கன்னாக்கா எல்லாமே இருக்கும். நானும் உள்ளே போகிறேன், வாங்க பார்க்கலாம். செப்பல்லாம் அலோடு இல்லை இங்கே. இது வந்து இந்த கேட்டு பேர் வந்துட்டு எப்போ வைகுண்டா 4. தேங்க்யூ கைஸ், நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம், நல்ல கண்டென்ட்டில்.